10,000 ரூபாய் சார். பீகாரை போல பீகாராச்சும் வந்து தொழில் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை வந்து நாங்கள் வந்து கருணை தொகையாகவே 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுப்போம். கிட்டத்தட்ட 2,31,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 2.5 கோடி குடும்ப அட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது ஒரு பெரிய பேர்டனை ஏற்படுத்தும். இது எப்படி சார் இந்த தொகையெல்லாம் சாத்தியம் சார்? இது முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுக்கல முழுமையாக, அதே மாதிரி அதிமுகவும் கொடுக்கல. ஆனால் அதிமுக ஒரு பெக்யூலியர் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல தேர்தல் அறிக்கையிலே என்னன்னு தெரியாத நேரத்துல அவர் பாட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கார். யாரை கன்சல்ட் பண்ணினார்? கட்சியினுடைய இவரா திரு இபிஎஸ் அவர்களே முடிவெடுத்து எல்லாத்தையும் அறிவித்து கொண்டிருக்கின்றாரா? அவர்களுக்கு ஏதாவது பேசிஸ் இருக்கின்றதா என்பதெல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரே விந்தையாக இருக்கின்றது. இது வந்து ஐ திங்க் ஒரு சரியான ப்ரொசீஜர் போகிறதா தெரியுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்கு என்பதை ஒத்துக்கணும். அந்த 5,000 ரூபாய் பணம் கொடுத்ததுங்கிறது இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் டிஎம்கே. சரி, அதோட இல்லாம இந்த பொங்கல் நேரத்துல ஒரு 3,000 ரூபாய் பணம் வேற கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் அதெல்லாம் நம்புறாங்க, அந்த பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய உறுதிமொழிகள் மட்டுமல்ல, இயல்பாக நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு தான் நம்புறாங்க. ஆனா இந்த ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து அதாவது 1 in hand is better than 2 in bush என்று சொல்வார்கள். கையில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை விட்டுட்டு 2 பழம் மரத்துக்கு மேல இருக்கிறது அது பிரமாதம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கையில் இருக்கிறத முதல்ல சுவைத்து பார்ப்பார்கள். ஆகவே அந்த விதத்துல பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வெறும் வெத்து வேட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நான் பார்க்கின்றேன். அதெல்லாம் உதாரணம். அது ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்த தாலிக்கு தங்கம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஜெயலலிதா அம்மையார் பீரியட். அது அப்படியே கொடுத்தாங்க சார், அரசு கொடுத்தது தாலிக்கு தங்கம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை சார். அது வந்து எவ்வளவு நாள் கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் கொடுத்தாங்க, அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே மாதிரி இந்த ஸ்கூட்டி எவ்வளவு பேர் கொடுத்தாங்க? 2016 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 2018க்கு மேல 2020 வரைக்கும் ஒரு 20,000 பேருக்கு இன்னும் கொடுத்தாங்க. அதோட முடிஞ்சு ஒரே இருந்ததையா அதோட சரியாங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்களா? அதனால இவர்கள்லாம் கொடுக்கின்ற பிராமிஸ் என்பது மக்கள்கிட்ட எடுபடாது என்று நான் நம்புகின்றேன். 2வதாக நேற்றுக்கு நடந்த சம்பவம், அதையும் நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். சசிகலா அம்மையாருடைய வரவு ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு பேர் தான் வைக்கல ஒழிய அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் 3 பேரும் சேர்த்த ஒரு படத்தை போட்டு ஒரு கொடி என்பதை வெளியிட்டாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியாது. அது நான் ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். அதாவது ஏதாவது to a certain extent definitely அது வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும் என்று நான் நம்புகின்றேன். அதுக்கு அவங்க ஆட்சிக்கே வந்துருவாங்களா, அவங்க 234 இடத்துல நிற்க போகிறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய வரவு என்பது இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேர் எனக்கு எதிரிகள், துரோகிகள் 2 பேருக்கு எதிராக நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்பொழுது துரோகிகள்னு யார் எடுத்துக்கணும்? டெஃபினட்டா அது வந்து எடப்பாடியார் தான். அது வந்து இபிஎஸ் பத்தி நேற்றுக்கு விளாசிட்டாங்க அந்த அம்மையார். சரி, அவங்கள கொலை கூட பண்ணிருப்பாங்க ஜெயிலே வச்சு. அப்புறம் திரு நடராஜன் அவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு வருவதற்கு கூட அனுமதி சரியான முறையில கொடுக்கவே இல்லை. அவர் இறந்ததற்கு 14-15 நாள் அந்த இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது டெஃபினட்டா அதிமுக எவ்வளவுதான் பிராமிஸ் எல்லாம் பண்ணாலும் கூட இந்த அவர்களால ஒன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதது. அதுக்கு அகென்ஸ்ட்
தட் டெஃபினட்டா பல்வேறு திட்டங்களை டிஎம்கே செஞ்சிருக்கு. ஓகே. இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம். சரி. அதே மாதிரி காலம்புற வேலை சத்துணவு திட்டம் அந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஒரு இலவச பஸ் என்பது they have proved to be honest in their utterances அப்படிங்கறது நல்லா தெரியறது டிஎம்கே பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போறோம். அவங்களுடைய இல்லம் தேடி மருத்துவங்கிறது நான் கண்கூடாக பல பேருக்கு அந்த மருத்துவ வசதிகள் வீட்டுக்கு வந்து செய்து கொடுப்பதெல்லாம் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். நான் இன்னும் யாரோ சொன்னாங்க டெலிவிஷன் வந்தது அதெல்லாம் நான் கேட்க இதுவே பண்ண நான் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரி. நண்பர் ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவருக்கு இதுவே சுகர் இருக்குங்கிறதே தெரியாது. நான் இன்னும் அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு என்ன சார் என்ன பண்ணலான்னா, இல்ல சார் ஏதோ நாளைக்கு வரைய சொல்றாங்க, ஒரு வேன்ல வருவாங்க போல இருக்கு, அவங்க கிட்லாம் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அவருக்கு. சோ இதெல்லாம் ஒரு அடுத்ததாக அதனால வந்து டிஎம்கே சொல்றது நம்ம போனதுல என்ன சார் சொன்னாங்க, டிஎம்கே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு ஏடிஎம்கே வந்து 1500 ரூபாய் தரேன். மக்கள் யாரை நம்பினாங்க? டிஎம்கே நம்பினாங்களா ஏடிஎம்கே நம்பினாங்களா? ஆகவே யார் சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், யார் செய்வார்கள் என்பது முக்கியம். அந்த விதத்துல சூக்தியை தூக்கி பார்க்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். டெஃபினட்டா இது வந்து உறுதிமொழிகள் என்பது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ப தகுந்தது அப்படின்னு தான் மக்கள் நினைக்கின்றார்கள். அதே சமயத்துல ஒரே செகண்ட் அந்த ஏன்னா நீங்க அந்த இது சசிகலா அம்மையாரை பத்தி நீ சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஒரு இம்பாக்ட் டெஃபினட்டா கிரியேட் பண்ண, அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துன்ற நான் நம்புகின்றேன். அவங்க வந்து இன்னும் அதாவது முக்குலத்தோர் மட்டுமல்ல அந்த கட்சியை பத்தி அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி கம்ப்ளீட்டா அறிஞ்சவங்க அவங்க. அந்த ஸ்ட்ரக்சரையே உருவாக்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையாரும் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அந்த அதுல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாளர்கள் ஏதோ முக்குலத்தோர் மட்டுமல்லாமல் இதர அதிமுகவில் நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியை உருவாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், அவர்கள்லாம் வந்து சசிகலா பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதனால ஏடிஎம்கேவுடைய ப்ராமிசஸ் ஒரு புறம் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது தாண்டி சசிகலா அம்மையாருடைய வருகை என்பது that will also make inroads into the vote bank of ADMK. ஆகவே இந்த விஷயத்துல நீங்க பார்க்கும்போது டெஃபினட்டா எந்த விதத்திலையும் ஏடிஎம்கேனுடைய இந்த இன்ஸ்டால்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் will not carry conviction with the people of தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னோட இது. ஓகே சார். ஓகே சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ராமசுப்ரமணியம் சார். சார், சமூக ரீதியான வாக்குகள் அப்படின்ட்டு வரும்போது ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிராகரிப்பு, திருமதி சசிகலா முன்வைக்கக்கூடிய இப்போ புதுசாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ரொம்ப தாமதமாக சொல்லி இருக்கக்கூடிய சார்ஜஸ், இது ஏதாவது சமூக ரீதியான வாக்கு சதவிகிதத்தில் அதிமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? அதாவது நீங்க இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான கொஸ்டினா நீங்க கேக்குறீங்க. ஜெனரலா நாம பார்த்தோம்னா இது வந்து அதிமுக அதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் இதை பத்தி பேசுகிறார்கள், இந்த கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, அத என்னென்ன காரணங்கள் இப்ப சொன்னாங்களோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் ஒரு வீரியத்தோட அந்த கட்சியை முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது இன்னொரு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் கருதவே இல்லை சார். நான் அப்படி கருதவே இல்லை. ஏன்னா சசிகலா அம்மையாருக்கு அந்த அதிமுக என்கின்ற கட்சியினுடைய கட்டமைப்பு முழுக்கன்னு தெரியும். அவர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணம் சசிகலா அம்மையார் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு இபிஎஸ் அவர்கள், அதே மாதிரி ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், அல்ல இது மாதிரி யாரு நீங்க முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லுகின்றீர்களோ அவர்கள்லாம் முக்கியமா அவர்கள்லாம் அந்த பொசிஷன் வந்தது காரணம் சசிகலா அம்மையாருங்கிறதான்
ஒரு நிதர்சனமான உண்மை. சரி. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியது, இந்த கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறது முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது. ஆனால் அவங்க நேற்றுக்கு பேசிய விஷயங்கள் எல்லாம் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்றது அப்படின்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேர்கள் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். அது வெறும் ஒரு முக்கலத்தோர் ஓட்டு என்பதை தாண்டி அவருக்கு அந்த அதிமுக என்கின்ற தொண்டர்கள் மத்தியில நிறைய செல்வாக்கு இருப்பதாகத்தான் நான் இன்றும் கருதுகின்றேன். இரண்டாவதாக திரு ஓபிஎஸ் அவர் இப்ப எந்த கட்சியும் இல்ல, ப்ராபபிலி ஆட்சி அமைக்கிட்டு போயிட்டாரு சார். இல்ல அது இருக்கலாம் சார், பட் அவர் சொல்றாரு. பட் அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் எந்த கட்சியும் சேரல, அது ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு பிளஸிங்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஆட்சி அமைக்குன்னு சொன்னாருன்னா ஒரு பிளஸிங்ஸ், ஒரு அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. நான் அதுக்காக அவரையும் நான் ஒன்னும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதாவது அவரும் சசிகலா அம்மையாரும் ஒன்றாக செயல்படும் பொழுது அந்த முக்குலத்தோர் ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அந்த டிடிவி தினகரன் நாளெல்லாம் ஒன்றும் பெரிய அளவிற்கு அந்த முக்குலத்தோருடைய ஓட்டு வாங்க முடியும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே அது மிகப்பெரிய அளவிற்கு சசிகலா அம்மையார் பக்கம்தான் போய் சேரும். அதை தாண்டி மிக வருத்தத்தில் இருக்கு. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்ல கூட எனக்கு அது இன்னும் வெளிப்படையாகவே சொல்லி இருந்திருக்கணும். அவர் திரு எஸ் குருமூர்த்தி செஞ்ச அந்த வேலைகள்லாம் பத்தி இன்னும் வெளிப்படையாக பேசினா நல்லா இருந்திருக்கும். நேற்றுக்கு அவர் பேசல. அதாவது அந்த கட்சியை ஒரு மோசமாக சித்தரித்து அந்த கட்சியை சிந்தாபனம் ஆக்கியதுங்கிறது பாஜக தான். அதை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும். அதெல்லாம் நிச்சயமாக அவர் சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன் வரக்கூடிய தேர்தல் காலத்துல. அதனால பாஜகவோட சேர்ந்ததுனால்தான் அதிமுக இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் பேசும் பொழுது அது தெரிய வரும் பட்சத்துல, இன்னும் ரொம்ப வீரியமாக வருகின்ற பட்சத்துல அவர்களுடைய ஓட்டு குறைந்து அது டெஃபினட்டா இட் இஸ் அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்படிதான் நான் பார்க்கின்றேன். ஆகவே அந்த விதத்துல சசிகலா அம்மையார் இப்ப ஆரம்பிச்சிருக்க கட்சியினால இன்னும் முக்குலத்தோர் இது இன்னும் வெறும் ஒரு ஃபார்வர்ட் பிளாக், இன்னொரு தேவர் கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க முடியாது நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அதிமுக இருக்கக்கூடியவர்களே பல பேர் மிக வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது தவறு என்று நினைக்கிறார்கள். அந்த வருத்தத்திற்கு தீனி போடும் வகையில் இவருடைய பேச்சு நேற்று அமைச்சிருக்கு. அது தொடர்ந்து இது முன்னெடுத்து செல்வார். ஆனால் டெஃபினட்டா அந்த பிஜேபி மேல இருக்கக்கூடிய கோபமானது ஒரு டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் ஏதோ புருடாலாம் விட்டுட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் ஒன்றும் சரியா வராது. ஆகவே அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பாக நாம் பார்க்கணும். அதிமுக அது அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்படிதான் போய் நிற்கும் நான் நம்புறேன். ஓகே சார். ஓகே.